Hi friends, June 19 newspaper analysis வந்து பார்ப்போம். First topic வந்து Supreme Court refuses to intervene in High Court ruling on student activities bill. அதாவது High Court வந்து 3 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் பார்ப்போம். அதாவது ஒரு 3 ஸ்டூடெண்ட் வந்து ஆக்டிவிஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க டெல்லியில். ஸோ இதை வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டு கீழே அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு இப்போது அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1 இயர்க்கு அப்புறம் பெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் நாங்கள் இன்டர்வீன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நாம் என்ன தெரியணும் அப்படின்னா, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்ப்போம். UAPE ஓகேங்களா. ஸோ காமன்லி கால் UAPE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1967 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு அசோசியேஷனோ இந்தியன் டெரிட்டரியோடைய இன்டெகிரிட்டிக்கும் அண்டு சாவர்னிட்டி ஆஃப் இந்தியா, ஸோ இது ரெண்டுக்கும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யாராச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து இந்த ஆக்ட் மூலயமா அரெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக வந்து அப்சல்யூட் பவர் யார்கிட்ட போகும் அப்படின்னா, ஸோ சென்டருடைய ஹேண்ட்ஸில் தான் வந்து இருக்கும் ஓகேங்களா. சென்டர் தான் எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் அதிகபட்சமான பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து டெத் பெனால்ட்டி வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா, தூக்கு தண்டனைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் ஓகேங்களா. அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஜெயிலையே வந்து அவங்க ப்ரிசனாக இருப்பாங்க. ஸோ இது வந்து யார் யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, போத் இந்தியன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேருக்குமே இது வந்து அப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்து நாம் பேக்ரவுண்டில் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியம் ஓகேங்களா. ஸோ அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் வந்து வேக்சினோடைய எஃபிகசியை வந்து பார்ப்போம். வாட் நீட்ஸ் டு பி டன் வித் வேக்சின்ஸ். ஸோ இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாகவே வந்து வேக்சினோடைய எஃபிகசியை வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டடியில் வேக்சின் ஹவ் ப்ரூவன் டு பி எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் SARS-CoV-2 இட் ப்ரிவென்டிங் சீரியஸ் இல்னஸ் அண்ட் டெத் ஓகேங்களா. ஸோ அதாவது சார்ஸ் கொரோனா வைரஸ் 2, ஸோ இந்த சார்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய வேக்சினானது எஃபெக்டிவாக வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி கொரோனா வைரஸ்க்கான வேக்சினையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2020 2021 இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆல்ஃபா வேரியண்ட் கொரோனா வைரஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொரோனா வைரஸ்க்கு வேரியண்ட்டுக்கு வந்து ஆஸ்ட்ராசென்கா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ராசென்கா. ஸோ இந்த வேக்சின் வந்து ஆல்ஃபா வேரியண்ட் ஆனால் கொரோனா வைரஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 79% வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்டடியும் சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலாந்து பேஸ்டு பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்டியூட் வந்து ஆஸ்ட்ராசென்கா வேக்சின் வந்து 92% வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் வந்து தமிழ்நாடுடைய கிறிஸ்டினா மெடிக்கல் காலேஜ், ஸோ இவங்களும் வந்து 92% வந்து எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அர்ஜெண்ட்டாக இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரியரிட்டைசேஷன் அண்டு டெலிவரி ஸ்ட்ராட்டஜி, அதாவது வேக்சின் வந்து நம்ம யாருக்கு வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹை ரிஸ்க் பீப்புளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். ஹை ரிஸ்க் பீப்புள் யார் அப்படின்னா ஓல்டர் பீப்புள், கோமார்பிடிட்டி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து நிறைய பேருக்கு வந்து இது கவர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மாதம் வந்து வேக்சினேட் வந்து பண்ணுறது ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கோல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, கோல் வந்து ஒன்று வந்து லாங் டேர்ம் கோல், இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் அப்படின்னா வந்து கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபெக்ஷன்.
ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா வந்து இண்டிவிஜுவல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹை ரிஸ்க் பீப்புள்ஸ் தான் வந்து கோமார்பிடிட்டி அண்ட் ஓல்டர் பீப்புள். ஸோ லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ பேண்டமிக் இல்லாத ஒரு வேர்ல்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஷார்ட் டேர்ம் கோல் வந்து இண்டிவிஜுவலை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் இதை டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ இதுக்கு வந்து வே ஃபார்வர்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரூரலில் வந்து அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ சிட்டியில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து ரூரலில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் அண்டு எலெக்ஷன் வந்து. ஸோ இது பேஸ் பண்ணி வந்து நம்ம ரூரல் பீப்புளையும் வந்து ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சொல்கிறாரு. செகண்ட் வந்து பார்த்தோன்னா கம்யூனிட்டி லீடர்ஸ் எல்லாருமே வேக்சின் பற்றியான அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணும் மக்களுக்கிடையே அப்படின்னு சொல்லி அடுத்த பாயிண்ட் வந்து சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து வேக்சின் வந்து போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சீக்கிரமாக இந்த வேக்சின் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலிசி அப்ரோச் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தா இன் இந்தியா லுக்கிங் பியாண்ட் த பைனரி டு எ ஸ்பெக்ட்ரம். அதாவது இது ஃபுல்லாக வந்து சேம் செக்ஸ் மேரேஜோடைய டீட்டெயில்ஸை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம். அதாவது சேம் செக்ஸ் மேரேஜ் இருக்குங்க இல்லையா. சேம் செக்ஸ் மேரேஜில் வந்து குளோபல் லெவலில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து இன்னும் லீகலைஸ் பண்ணலை. ஸோ அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி தான் வந்து இவர் எழுதியிருக்காரு. அதாவது குளோபல் லெவலில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் 2005 வந்து அவங்களுடைய கோர்ட் வந்து என்னது இந்த சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2006 வந்து அபவ் 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாவே 2%, அதாவது 2% வந்து அபவ் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஸோ அவங்க வந்து சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. செகண்டாக வந்து ஆஸ்திரேலியாலேயும் வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு காமன்வெல்த் லாஸும் வந்து இதுக்கு வந்து ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. இன் இங்கிலாந்து அண்ட் யூஎஸ் ஸோ இவங்களும் வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அக்ராஸ் த வேர்ல்டில் வந்து இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி, ஓகேங்களா, LGBTQIA, ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து போகிறதுக்காக வந்து அவங்களுக்கு லீகலைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரூ தி ரிஃபார்ம்ஸ் அண்டு மாடர்னைஸ் தி லீகல் ஆர்கிடெக்சர் வந்து ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரது மூலிமா அவங்கள வந்து அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்னது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அப்படி சொல்லலாம். இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ரிலீஜன் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ இந்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்து மேரேஜ் ஆக்ட் 1955, கிறிஸ்டின்ஸ்க்கு இந்தியன் கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட் 1872, அண்ட் முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஷரியத் லா, அதாவது முஸ்லீம் பர்சனல் லா 1937. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ரிலிஜியன்ஸுக்கு வந்து லா இருக்கும்போது சேம் செக்ஸ் மேரேஜுக்கு வந்து எந்த ஒரு லாவும் கிடையாது. பட் வந்து இதை பற்றி கோர்ட்டில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து வந்து சஹாஃபன் ஜஹான், ஓகேங்களா. ஸோ இந்த அசோகன் கேஸ், இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அதாவது இந்த கான்ஸ்டியூஷனலி வந்து இந்த சேம் செக்ஸ் மேரேஜை வந்து லீகலைஸ் பண்ணுறோம். பட் வந்து இது ஆர்டிக்கிள் 14, 15, 21 ஸோ இது வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இது எல்லாமே லீகலைஸ் பண்ணுறப்போ ஸோ ஏன் வந்து சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து கொஸ்டினர் பண்ணுறாங்க. ஸோ நீட் ஆஃப் தி ஆர் அப்படின்னா கிட்டத்தட்ட 29 கண்ட்ரீஸில் வந்து இதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம லீகலைஸ் பற்றியான ஒரு திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி நீட் ஃபார் LGBTQ
ஐஏ கம்யூனிட்டியோடைய நீட் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் வந்து சேல் ஆஃப் இல்லீகல் HTBT காட்டன் சீட்ஸ் வந்து டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சீட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த HTBT காட்டன் அப்படின்றது வந்து இல்லீகலாக வந்து கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயரை விட வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ அதாவது லாஸ்ட் இயர் வந்து 30 lakhs வந்து இருந்துச்சாமா, இப்போ வந்து 75 lakhs வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தின் இயர்க்குள்ளே வந்து இவ்வளோ டபுள் ஆயிருக்குன்னு சொல்லி சீட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து சீட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடி காட்டன் அப்படின்னு பார்த்தா இது வந்து எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னா GS3ல் என்விரான்மெண்ட்டில் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா வந்து அக்ரிகல்ச்சரில் சப் டாபிக் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து வரும். ஸோ பிடி காட்டன் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பிடி காட்டன் அப்படின்றது ஒரு டிரான்ஜின் கிராப். ஓகேங்களா. ஸோ இதை வந்து அப்ரூவ்டு பை சென்டர் ஃபார் கமர்ஷியல் கல்டிவேஷனுக்காக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ HTBT காட்டன் அப்படின்றது வந்து பிடி காட்டனுடைய ஒரு மாடிஃபிகேஷன். ஸோ இப்படி மாடிஃபை பண்ணுறது மூலிமா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து பிடி காட்டன் வந்து நிறைய பெஸ்ட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் க்ரியேட் ஆகும். ஸோ HTBT காட்டன் பண்ணும்போது இன்னும் ரெசிஸ்டன்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அனதர் ஒரு ஃபியூலாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிலாம்னா அதாவது ஒரு சூப்பர் வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் வீட்ஸ் வந்து வெரைட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வேயாக இருக்கும். சூப்பர் வீட்ஸ். செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அனதர் க்ராப்ஸுக்கும் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா கார்சினோஜெனிக். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து இல்லீகலாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிடி காட்டன் வந்து மெயின்லி வந்து எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா காட்டன் போல்வாம். இது வந்து ஒரு சீரியஸ் பெஸ்ட் இன் காட்டன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து அகைன்ஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து இந்த HTBT காட்டன் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சென்டர் வந்து பாலிசி பேன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனதர் ஆர்டிக்கிள் வந்து தேர்ட் வேவ் மே ஹிட் பை அக்டோபர். அதாவது அக்டோபர் இப்போ கம்மிங் அக்டோபருக்கு அந்த டைமில் வந்து தேர்ட் வேவ் வந்து வரும். ஸோ இதில் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ஹைலி ரிஸ்க்காக வந்து இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஹெல்த் ப்ராக்டிஷனர்ஸ் அண்டு ஹெல்த் கேர் கம்யூனிட்டி மார்க்கெட்டிங் ஸோ இங்கே எல்லாமே வந்து ஹைலி வந்து அதாவது ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. US is to spend $3.2 billion to develop treatment for COVID-19. ஸோ அதாவது COVID-19க்காக வந்து $3.2 billion வந்து ட்ரீட்மெண்ட்காக செலவு பண்ண போகிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் பேண்டமிக் த்ரெட்ஸை வந்து வராமல் இருக்கிறதுக்கு பிளானும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது Q2 மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த டைமில் வந்து டிக்ளைன் ஆகிட்டுருக்கு. ஸோ கம்பேர்ட் டு லாஸ்ட் இயரை விட. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா COVID-19னால வந்து இது இந்த மாதிரியான டிப்ரிவேஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து யார் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா RBIயோடைய சர்வேயில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சர்வே பேர் வந்து ஜூன் இண்டஸ்ட்ரியல் அவுட்லுக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த சர்வே படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் என்ன ஸோ நீட் ஆஃப் தி இயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேக்சின் ப்ரோக்ராமை ஆக்சலரேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இம்யூனைசேஷன் வந்து பூஸ்டப் ஆகும். ஸோ அப்போ ஈஸியாக கோவிட்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எக்கனாமி ரிகவரி நடக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து வேர்ல்டு வந்து பழைய மாதிரி மாறும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஹெல்த் கேர் அவைலபிலிட்டி வந்து பூஸ்டப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறது.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூஸ் வந்து முடிஞ்சது. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் ஃபர்தராக இதை பற்றியான டிஸ்கஷன் வந்து டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேஃபாக இருங்க. ஆல்வேஸ் வந்து சானிடைஸ் பண்ணிக்கோங்க. வேக்சின் போடாதவங்க போட்டுக்கோங்க. தேங்க்யூ.